நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடி வணக்கம். ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்க போறா வெற்றி? இப்பெல்லாம் தமிழ் புக்கு மட்டும்தான் படிக்கிறாப்ல. அவ புக்கு இவன் ஏன்டா படிக்கிறான்? டேய், தமிழ்னா தமிழ்ல இருந்த புக்குடா, தமிழரசி புக்கு இல்ல. மாப்பிள்ளையும் ரொம்ப நாளா ஒரு காதல் தீபத்தை ஏத்தலான்னு பாக்குறான். எங்க கார்த்தி காத்தா அணைச்சிடறானே. ஆமாண்டா மாப்பிள்ள. யாரு இவன்? ஒரு காதல் தீபம் ஏத்துறவனா? விட்டனா ஊரு பூரா சீரியல் பெல் மாதிரி பல தீபங்களை ஏத்துவான். வெற்றி, உங்க அப்பாவே பரவாயில்ல போல இருக்கே. கார்த்தி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரால இருக்கான். எல்லாம் நண்டு கதை தான் மாப்பிள்ள. அது என்ன நண்டு கதை? ஐயய்ய, இவன் வாழ்க்கையில ஜோக்கே கேட்டுக்க மாட்டான் போலயே. காத்தாடி, அந்த நண்டு கதையை செப்பு. மாப்பிள்ள, ஒரு கப்பல்ல பல நாட்டு நண்டுகளை பேரல் அடிச்சு எடுத்துட்டு போனாங்களாம். எல்லா பேரலும் மூடி இருந்துச்சான். ஆனா ஒரே ஒரு பேரல் மட்டும் திறந்து இருந்துச்சான். என்னடா அந்த பேரல் மட்டும் திறந்து வச்சிருக்கீங்க, நண்டெல்லாம் வெளியே போயிட போதுன்னு அந்த கேப்டன் கேட்டிருக்காரு. அதுக்கு அங்க இருந்த ஒருத்தன் சொல்லியிருக்கான், அது இந்திய நண்டு கேப்டன். ஒரு நண்டு மேல ஏறினாலும் மத்த நண்டெல்லாம் சேர்ந்து காலை பிடிச்சி உள்ள எடுத்து விட்டுரும்னே. சரி, அப்புறம் என்னடா நொப்புறோம்? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு இந்த கதையை என்கிட்ட சொல்றீங்க? ஜோக்க விளக்குற மாதிரி ஒரு சங்கடம் இருக்கே சப்பா, ரொம்ப குஷ்டமப்பா. டேய், என்னன்னு சொல்லுங்கடா. பங்காளி, நம்ம 4 பேர் நல்ல நண்பர்கள். ஒருத்தனுக்கு ஒரு ஃபிகர் செட் ஆகும் தெரிஞ்சா கூட மத்த 3 பேர் சேர்ந்து அதை கலைச்சிருவோம். டேய், அப்போ போறாமையில வேணா நான் தமிழரசி கிட்ட பேச வேணான்னு சொல்றேனா? அப்படிதான் சொல்ல வரானுங்க. டேய், என்ன வேணா நினைச்சுக்கங்கடா, இவனை லவ்வுக்குன்னு உருப்பிடாம போக விட மாட்டேன். இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டுல இப்படி ஒரு கற்கால மனிதனா? நல்லா திட்டிக்கங்கடா, உங்களை ஒரு பயல லவ் பண்ண விட மாட்டேன். ஆத்தி, நம்மளையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டா. இடுமாப்ல, நமக்கு ஏதாவது செட் ஆச்சுன்னா இவன் நட்பை டைவர்ஸ் பண்ணிடுவோம். கரெக்ட். மாப்ள, உன் நட்புக்கு ஒரு சத்திய சோதனை ஆண்டிவே. என்னடா? தமிழரசி வருது. வரட்டும். மாப்ள, அவ வந்து இவனை பார்த்து சிரிப்பான். பதிலுக்கு இவன் சிரிச்சான், அவுட்டு. என்னடா விளையாட்டு இது? நண்டு கேம் தான். அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? உனக்கும் அவளுக்கும் ஒன்றும் இல்லைன்னா அவன் வரும்போது பேசாத, சிரிக்காத, முகத்தை திருப்பிக்க. என்னடா இதெல்லாம்? சொன்னதை மட்டும் செய், அப்போது அவளுக்கு புத்தி வரட்டும். அப்படி பண்ணலனா நீ எங்க நண்பனே இல்ல. அப்படித்தானே மாப்ள? இதெல்லாம் ரொம்ப ஓடுறா. 2 பேத்துக்கு நடுவுல சிசர போறதுல மண்ணைங்க நாங்க. ஏய், வர. ஏய், சொல்றா. என்னவா? முடிஞ்சது கதை. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல். போதுமாடா, ஆளை விடுங்கடா. டேய் வெற்றி, டேய் டேய், மாப்ள கோச்சிக்கிட்டு போறான்டா. ஃப்ரீயா விடு. மருந்து கசக்கும், ஆனா உடம்புக்கு நல்லது. மாப்ள, எனக்கு ஒரு டவுட். என்னடா? ஒருவேளை நம்ம கிட்ட சீனை போட்டுட்டு அந்த பக்கமா போய் அவன்கிட்ட சாரியை போடுவானோ? சேச்சே, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லடா. கொஞ்சம் சீனை போடுவான், ஆனா நல்லவன்டா. நிஜமா நட்பை மதிக்கிறவன். அவகிட்டெல்லாம் போய் பேச மாட்டான். சாரி. எதுக்கு? பசங்கள்லாம் நான் உங்ககிட்ட வலிரன் கலாய்ச்சாங்க, அதான் உன்னை கண்டுக்காத மாதிரி இருந்துட்டேன். சரி. சரின்னா என்ன அர்த்தம்? சரின்னு அர்த்தம் நீ என் மேலே கோவமாக இருக்க. நான் யார் உங்க மேல கோவப்படுறதுக்கு? அப்போ கண்டிப்பாக என் மேலே கோவம் தான். நான் கோவப்பட்டா என்ன? உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம். அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் தான் அதுக்கு சாரின்னு சொல்லிட்டேனே. இப்படி அடம் பிடிச்சா எப்படி? இப்போ நான் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். புரியல. அதான் புரிஞ்சுக்கோன்றேன். எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணும், அதுக்காக அவனுக்கிட்ட மாட்டிட்டு முழிக்கவும் முடியாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? பசங்க முன்னாடி நான் கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி இருப்பேன், அதுக்காக நீ ஃபீல் பண்ணக்கூடாது.
அவ்வளோதான், அது போதும். தேங்க்ஸ். நான் ஒன்றும் நீ சொன்னதுக்கு சரின்னு சொல்லலையே. நீ சொல்லலை, ஆனால் ஒரு சிரிப்பு சொல்லுச்சே. நமக்குள்ளே எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரகசியமாகவே இருக்கட்டும். இல்லை, ஐ மீன் பசங்க யாருக்கும் பெருசாக தெரிய வேணாம்னு சொன்னேன். தேவையில்லாத கிண்டலும் கேலியும் அவாய்ட் பண்ணலாம்ல. ம், கொஞ்ச நாள் தான், அப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா சரியாயிடும். ம், எப்போ எந்த உதவி வேணாலும் தயங்காமல் கேளு. நான் இப்படி சொல்லிட்டேனேன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே அடிக்கடி நான் கண்ணால் பேசுவேன். நீ தான் புரிஞ்சுக்கணும். And நீயும் பேச பழகிக்கணும். ம், சரி. ஒரு ட்ரையல் பார்க்கலாம்.